Hi, welcome to Maximo channel. 12th is CBSE Mathematics. ஸோ இப்போ நம்ம என்ன ஃபர்ஸ்ட் சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம். ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் எக்ஸசைஸ் 1.2 கொஸ்டின் நம்பர் 1 முடித்தோம். இப்போ கொஸ்டின் நம்பர் 2. Check the injectivity and subjectivity of the following functions. F. ஸோ 5 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. சப்ஜெக்டிவிட்டி, இன்ஜெக்டிவிட்டி நீங்கள் என்ன பண்ணணும், டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னது இன்ஜெக்டிவிட்டி, சப்ஜெக்டிவிட்டினா checking injectivity na testing for one-to-one function. Checking subjectivity na testing for on-to function. ஓகேவா? ஸோ நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தாச்சு. ஒன்-டு-ஒன்னா என்ன யூஸ் பண்ணணும், ஆன்-டுனா என்ன யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்க்கலாம். n to n given by என்ன கொடுத்துருக்காங்க, f of x equal to x square. n to n னா நேச்சுரல் நம்பர்ஸ். டொமைனும் நேச்சுரல் நம்பராக இருக்கணும், கோ டொமைனும் என்னவா இருக்கணும், நேச்சுரல் நம்பராக இருக்கணும். ஓகேவா? ஸோ 1 to 1 இப்போ நம்ம என்ன பண்ணலாம், x1, x2 belongs to domain n such that நீங்கள் என்ன ப்ரூவ் பண்ணணும், 1 to 1 f of x1 equal to f of x2. அதுலேருந்து சிம்பிளிஃபை பண்ணி x1 equal to x2 ப்ரூவ் பண்ணணும். சரியா? ஸோ f of x1 equal to f of x2. எக்ஸுக்கு மேலே x1, ஒய்க்கு எக்ஸ், இன்னொரு எக்ஸுக்கு வந்து x2. ஓகேவா? இப்போ அங்கே என்ன ஃபங்க்ஷன் இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மேலே நம்ம என்ன பண்ணணும், x1 ஸ்கொயர், அடுத்தது x2 ஸ்கொயர். x1 ஸ்கொயர் ஈக்குவல் டு x2 ஸ்கொயர். இப்போ நீங்கள் ஸ்கொயரை கேன்சல் பண்ணால் என்ன பண்ணணும், டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ். ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா என்ன ஆகிடும், x1 ஈக்குவல் டு x2. ஸோ ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் தானே போடுவோம். இப்போ 4 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும், ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 வரும். ஓகேவா? ஆனால் இங்கேயே நம்ம வெறும் ப்ளஸ் மட்டும் எடுத்துக்கிறோம்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ்னால் மைனஸில் வராது, ப்ளஸ் மட்டும்தான் நமக்கு வரும். ஓகேவா? புரிஞ்சுதா? இது ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. டொமைனு, கோடொமைன் எல்லாமே என்னது, நேச்சுரல் நம்பர். ஓகேவா? 1 to 1 ப்ரூவ் பண்ணது கண்டிஷன் அது f of x1 ஈக்குவல் டு f of x2. இதுலேருந்து நீங்கள் எக்ஸுக்கு பதிலாக f of xக்கு பதிலாக x1 x2 சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. நீங்கள் x1 ஈக்குவல் டு x2ன்னு அதை கொண்டு வரணும். அப்படி கொண்டு வர முடிஞ்சதுன்னா அது 1 to 1, இல்லைன்னா நாட் 1 to 1. ஸோ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, அதுக்குள்ள x1 ஸ்கொயர் ஈக்குவல் டு x2 ஸ்கொயர். டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ் என்ன வருது, x1 x2. நெகட்டிவ் வேல்யூ நம்ம எடுக்கிறது இல்லை, ஏன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, நேச்சுரல் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம நெகட்டிவ் வேல்யூ எடுக்கணும். ஸோ என்ன ஆயிடுது, f is injective 1 to 1. ஓகேவா? இப்போ அடுத்தது என்ன டெஸ்ட் பண்ணணும், சப்ஜெக்டிவிட்டி. சப்ஜெக்டிவிட்டினா ஆன் டு ஃபங்க்ஷன். ஸோ நம்ம என்னென்னு பண்ணுவோம், f of x ஈக்குவல் டு ஒய்ன்னு எடுத்து போடுவோம். அப்படி இல்லைன்னா ஏதாவது எக்ஸாம்பிள் எடுத்து போட்டால் நமக்கு இன்னும் வேலை ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இங்கே ஆன் டுனா என்ன பண்ணணும், எல்லாத்துக்குமே என்ன இருக்கணும், இமேஜ் எல்லாத்துக்குமே ப்ரீ இமேஜ் இருக்கணும். அதுதான் வந்து ஆன் டு. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் எடுத்து அது இல்லைன்னு நம்ம ப்ரூவ் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். இப்போ 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 வந்து என்னது, நேச்சுரல் நம்பர். But there does not exist any x in n such that f of x equal to x square. இது வந்து சப்ஜெக்டிவ் கிடையாது. ஓகேவா? இது இன்ஜெக்டிவ் ஆனால் சப்ஜெக்டிவ் கிடையாது. உங்களுக்கு புரியுமான்றதுக்காக நான் இந்த பிக்சர் போட்டிருக்கேன். நீங்கள் இதை போட்டு காமிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த பிக்சர் ஏரோ டயக்ராம் போட்டால் உங்களுக்கு ஈஸியாக புரியுங்கிறதுனால இது போட்டிருக்கேன். இப்போ பாருங்க, இது வந்து டொமைனு, இது கோர் டொமைன். இங்கே நேச்சுரல் நம்பர், இங்கேயும் நேச்சுரல் நம்பர். இங்கே 1 2 3 4 எடுத்துக்கோம், இங்கேயும் எடுத்துக்கோம். அது போயிட்டே இருக்கும். ஓகேவா? இப்போ 1 பார்த்தீங்கன்னா 1 ஸ்கொயர் 1, 2க்கு 2 ஸ்கொயர் என்னது 4, 3க்கு 3 ஸ்கொயர் 9, 4க்கு 16 போயிட்டே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 2க்கும் 3க்கும் பாருங்க, இதுக்கு ப்ரீ இமேஜே இருக்காது. இந்த 2க்கும் ப்ரீ இமேஜ் கிடையாது, 3க்கும் என்னது ப்ரீ இமேஜே கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ப்ரீ இமேஜே இல்லைன்னா அது என்ன, ஆன் டுவே கிடையாது. புரிஞ்சுதா? இது 4 5 6 போயிட்டே இருக்கும், எதுவும் என்ன போயிட்டே இருக்கும். இது எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணால் இந்த ஆன்சர் வரும் இல்லையா? அப்போ நடுவில் நம்பர் என்ன போகுது, விட்டு போகுது. 2க்கும் 3க்கும் என்னது வரவே இல்லை. ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் அந்த மாதிரி ஜென்ரலைஸ் பண்ணி போகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து காமிச்சு இதுக்கு இல்லை பார்த்தீங்கன்னான்னு சொன்னீங்கன்னா வேலை முடிஞ்சிருச்சு. ஓகேவா? இப்போ புரியுதா?
நோ ப்ரீ இமேஜ் ஃபார் 2. ஒரு எக்ஸாம்பிளுக்காக 2 மட்டும் எடுத்து போட்டிருக்கேன். 3க்கும் என்னது கிடையாது. ஓகேவா? புரியுதா? இந்த மாதிரி எழுதிட்டாவே போதும். இது புரியல, இது இல்லை, இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டாக எழுத முடியல, இந்த ஏரோ டயக்ராம் ஈஸியாக இருக்குன்னா அதை ஃபாலோ பண்ணுங்க. அதை எடுத்து போட்டுட்டு இந்த மாதிரி சிம்பிளாக எழுதிட்டு இட்ஸ் நாட் சப்ஜெக்டிவ்னு நீங்கள் போட்டுடலாம். ஓகேவாம்மா? அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன். ஸோ இந்த 5மே இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? அங்கே என்ன கொடுத்துருக்காங்க ஃபங்க்ஷன், நேச்சுரல் நம்பரா, இண்டீஜர்ஸா, ரியல் நம்பர்ஸா, அதை தான் நீங்கள் பார்க்கணும். ஸோ இப்போது என்னன்னா நேச்சுரல் நம்பர், இதுன்னா என்னது இண்டீஜர். இண்டீஜர்ஸ்னா என்ன இருக்கும்? மைனஸ் நம்பர் ப்ளஸ் நம்பர் 0 சேர்ந்தது என்னது இண்டீஜர். ஓகேவா? எந்த சம் கொடுத்துருந்தாலும் கொஞ்சம் கூட சோம்பேறித்தனப்படாம கிவன் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் திரும்ப எடுத்து எழுதுனா உங்களுக்கு நல்லது. நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? 1 to 1 எஃப் ஆஃப் x1 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் x2ன்னு எடுத்துக்கிட்டு அதுலேருந்து x1 ஈக்குவல் டு x2ன்னு ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ இண்டீஜர்ஸ்னால் மைனஸ் நம்பர் ப்ளஸ் நம்பர் எல்லாமே வரும்னு சொல்லியிருக்கோம். அதனால் நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம்? -1 1 எடுத்து பார்ப்போம் எக்ஸாம்பிளுக்கு. ஓகேவா? எஃப் ஆஃப் -1 -1 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 1 வரும். அடுத்தது 1 எடுத்து பார்ப்போம். எஃப் ஆஃப் 1 என்ன வரும்? 1 வரும். பாருங்கள், 2 நம்பருக்கு என்ன வருது? 1ன்னு வருது. எஃப் ஆஃப் -1க்கும் 1 தான் வரும், 1க்கும் 1 வருது. அப்போ என்ன ஆயிடுது? அது மெனி டு 1 ஃபங்க்ஷன் ஆகிடுது. ஓகேவா? 1 to 1 கரெக்டாக ஒரு இதுக்கு ஒரு ஆன்சர் தான் இருக்கணும். இங்கே என்ன ஆயிடுது? -1ன்னு போட்டாலும் 1 தான் வரும், 1 நீங்கள் ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான் வரும். அப்போனா 2 to 1 வருது. ஓகேவா? அப்போ என்ன ஆயிடுது? அது மெனி டு 1ன்னு வந்துடும், 1 to 1 அது வராது. நாட் இன்ஜெக்டிவ். பிக்சர் வேணால் நீங்கள் போட்டு பாருங்கள், இது புரியணுன்றதுக்காக நான் இதை போடுறேன். இப்போ -1 1 2 ஏதோ ஒன்று. ஓகேவா? இங்கே என்ன அதே மாதிரி எடுத்துக்கோங்க, -1 1. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கும் இதுக்கும் என்ன வருது? சேம் வேல்யூ. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வரக்கூடாது. வந்துச்சுன்னா அது மெனி டு 1, நாட் 1 to 1. ஸோ அடுத்து ஆன் டு செக் பண்ணுவோம். சப்ஜெக்டிவ் -2. -2 belongs to Z, but that does not exist any element in X belongs to Z such that எதையாவது ஸ்கொயர் பண்ணால் உங்களுக்கு -2 வருமா? கண்டிப்பாக வராது. அப்போ அது ஆன் டு கிடையாது. ஓகேவா? ஸோ நாட் சப்ஜெக்டிவ். இந்த பக்கம் ஒரு பக்கம் -2 இருக்கும், இன்னொருக்கு எதை ஸ்கொயர் பண்ணால் உங்களுக்கு -2 வரும்? எதுவுமே வராது. ஓகேவா? அப்போ அதுக்கு என்ன இருக்காது? ப்ரீ இமேஜே இருக்காது. அதுதான் எக்ஸ் ஸ்கொயர் -2 இருக்கும், அது ப்ரீ இமேஜ் இருக்குமா? இருக்காது. ஏன்னா எந்த நம்பர் ஸ்கொயர் பண்ணால் உங்களுக்கு -2 வரும்? வராது. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஸோ ஃபங்க்ஷன் இஸ் neither injective nor subjective. ஸோ ஃபஸ்ட்டு நேச்சுரல் நம்பர் பார்த்தோம், அடுத்து இன்டிஜர் பார்த்தோம், இப்போ ரியல் நம்பர். ஸோ ரியல் நம்பர்னா மைனஸ் நம்பர் ப்ளஸ் நம்பர் 0 டெசிமல் எல்லாமே இருக்கும். வேலை ஈஸியாக இருக்குன்னா போன இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் போட்டோமோ அப்படியே எடுத்து நீங்கள் எழுதிட வேண்டியதான். அதே இது இதுக்கும் பொருந்தும். எஃப் ஆஃப் -1 எஃப் ஆஃப் 1 -1 நாட் ஈக்குவல் டு 1. ஏன்னா 2 இதுக்கு ஒரே இமேஜ் வருது, அந்த மாதிரி வரக்கூடாது, அது நாட் இன்ஜெக்டிவ். சேம் அப்படியே எடுத்து போட்டுக்க வேண்டியதுதான். So -2 belongs to Z, but that does not exist any element X belongs to R such that f of x equal to x square equal to -2. So it's not surjective. Its function f is neither injective nor surjective. ஸோ அடுத்தது அங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருந்தது, இங்கே என்ன இருக்குது? எக்ஸ் கியூப் இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி நேச்சுரல் நம்பர். ஸோ என்ன ப்ரூவ் பண்ணணும்? எஃப் ஆஃப் x1 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் x2 நம்ம போடுவோம். ஒரு சேஞ்சுக்காக நான் என்ன கொடுத்துருக்கேன்? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய் கொடுத்துருக்கேன். அப்படியும் நீங்கள் x1 x2வே போடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. சும்மா ஒரு மாற்றத்துக்காக எக்ஸ் ஒய்ன்னு கொடுத்துருக்கேன்.
f of x equal to f of y னா நீங்க என்ன ப்ரூவ் பண்ணணும் x equal to y x y belongs to n ஓகேவா x cube equal to y cube x ஸ்கொயர்னா நம்ம என்ன பண்ணணும் taking square root on both sides இங்க என்ன பண்ணணும் cube root taking cube root on both sides அப்ப என்ன வந்துரும் x equal to y x equal to y வந்துட்டு அது என்னது இன்ஜெக்டிவ் அடுத்து நம்ம பார்க்க போறது சர்ஜெக்டிவ் சரி 2 எடுத்துக்கிட்டீங்கன்னா எக்ஸ் கியூப் வந்து இங்கே 2 இருக்கும் ஆனால் அதுக்கு ப்ரீ இமேஜ் இருக்காது எதை நீங்கள் எடுத்தாலுமே அதுக்கு வந்து இப்போ 2க்கு ப்ரீ இமேஜ் இருக்காது ப்ரீ இமேஜ் இல்லைன்னா அது என்னது ஆன் 2 கிடையாது எதை நீங்கள் கியூப் பண்ண 2 வரும் வராது எந்த நம்பர் கியூப் பண்ண கியூப் வரும் வராது அப்போ அதுக்கு ப்ரீ இமேஜ் இருக்காது ஸோ டொமைனில் 2 இருக்கும் டொமைனில் அதுக்கு ப்ரீ இமேஜ் இருக்காது அப்படி இல்லைன்னா அது என்னது ஆன் 2 கிடையாது So not surjective. Function f is injective but not surjective. The last one. அது நேச்சுரல் நம்பர் இது என்னது இன்டிஜர் சேம் மேலே நம்ம ப்ரூவ் பண்ணுவோம் இன்டிஜர்ஸ்னால் மைனஸ் நம்பர் ப்ளஸ் நம்பர் 0 எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு ஒய் கியூப் அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் இது என்னது இன்ஜெக்டிவ் சேம் 2 எடுத்துட்டிங்கன்னா எக்ஸ் கியூப் வந்து 2 நீங்கள் இருந்துச்சுன்னா அதுக்கு ப்ரீ இமேஜ் இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா இருக்காது ஓகேவா ஸோ not surjective the function is injective but not surjective ஓகேமா புரிஞ்சுதா நிறைய எக்ஸாம்பிள் சம்ஸ் எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு கிளியராக ஒரு ஐடியா கிடைக்கும் ஓகேவா ரொம்ப அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ